Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 713 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பார்த்லோமியோ போன பாட்டுல ரோபினை காப்பாத்துறேன்னு சொல்லி கண்டமானால ரோபினை எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திட்டேன்னு சொல்லி அப்படியே முடியாம முக்கிட்டு கிடப்பான். இதுல என்ன ஒரு மேட்டர்னா அந்த கிளாடியஸுக்கு பிளாஸ்ட் ஆகிறதான் பவரே, அதனாலயே அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா கத்திய வச்சு குத்துனால அதுலதான் அவனுக்கு டேமேஜ் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் தொண்டைன்னு நினைச்சு சைட்ல ஷோல்டரை குத்திட்டான். முக்கியமான அந்த தொண்டையில மட்டும் சொருகி இருந்தான்னா இந்நேரத்துக்கு அவன் பேசி இருக்கவும் மாட்டான். பஞ்சாயத்து ஓவர் அவனையும் மட்டும் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா பார்த்லோமியோக்கு எது ஷோல்டரு எது நெக்குன்னு ஒழுங்கா தெரியாம குத்துனதுனால இப்ப அவன் மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா பார்த்லோமியோ எவ்வளவு நேரம் கான்சியஸ்ல இருக்கானோ அது வரைக்கும் தான் அந்த பேரியரை அவனால ஹோல்டு பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த வாளை வந்து பெருசு பண்ணிட்டே இருந்தால அது இன்னும் பெருசாகிட்டே போகுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடிச்சு சாக போறாங்க, அதை வேணா லைவா பாரு மேன், ஏன் அதுக்குள்ள மயங்கணும், நல்லா பாரு, க்ளோஸ் அப்ல பாரு அப்படி இப்படின்னு இருப்பான். ஐயோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டமேனு பார்த்லோமியோ கதறுவான். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கணும்னா கத்திய வச்சு குத்துனதுக்கு அப்புறம் அவனை மட்டும் கவர் பண்ணி லாக் பண்ணியிருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. இப்ப அவனுமே அந்த பேரியருக்குள்ள போனதுனால தான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதே நேரம் கேவண்டிஸ் ரோபின்ட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா இப்ப ஹக்குபா வந்து இவன் பாடியை அடிக்கடி கண்ட்ரோல் எடுத்து ரெண்டு பேருமே பாதி பாதி கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப மட்டும் ரோபின் அவனை விட்டான்னா கண்டிப்பா ரோபினை போட்டு தள்ளிடுவான். ஆனா கேவண்டிஷ் என்ன சொல்லுவான், ஹக்குபாவோட ஸ்பீடை யூஸ் பண்ணி நான் உங்களை சன்ஃபிளவர் ஃபீல்டுக்கு காப்பாத்தி கூட்டு போறேன், அவனோட கேப்பபிலிட்டியை நான் யூஸ் பண்றேன், என்னைய விடுங்க, ஏன்னா இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லாமா, நம்பி விட்டா ரோபினுக்கு சங்கு உதவும் வாய்ப்பு இருக்குது, அதனால பேந்த முழிப்பா, என்னைய நம்புங்கன்னு கதறுவான். ஏன்னா யோசிக்க டைம் இல்ல. அந்த கிறுக்கு பைய செவுத்த பெருசாகிக்கிட்டே போறான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பயங்கரமான பிளாஸ்ட் ஆகும். எப்படி இருந்தாலும் சாவு கன்ஃபார்ம். அவனை விட்டா கத்தியில வெட்டுப்பட்டு சீவலு, விடலைன்னா பிளாஸ்ட் ஆகி செதறலு. இது எப்படின்னா அங்கிட்டு போனா சீவலு, இங்கிட்டு போனா செதறலு. பார்த்லோமியோ வேற பயங்கரமா முக்கிட்டு இருப்பானா. இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, ஏதாச்சும் டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆனாலும் ஆயிருவாங்க, அதனால சோலிய முடிச்சிடுறேன்னு பட்டால்னு பிளாஸ்ட் பண்ணிடுவான். பரவாயில்ல, மத்த வில்லனுங்க மாதிரி வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காம பட்டால்னு போட்டு தள்ளிட்டான். பார்த்லோமியோ அந்த பிளாஸ்ட பார்த்துட்டு ஐயோ நான் ரோபின்சன் பாயா காப்பாத்தாம விட்டுட்டனே, இது என்னோட தப்புதான்னு கதறி கதறி அழுவான். அங்க பார்த்தா அவன் பண்ண பிளாஸ்ட்ல அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டையே வந்துருச்சு. கண்டிப்பா இதனால ரெண்டு பேருமே செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல சரக்குன்னு என்னமோ மூவ் பண்ணும். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கேவண்டிஸ் தான் அவன் சொன்ன மாதிரியே ஹக்குபாவோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ரோபினை சரக்குன்னு மேல தூக்கிட்டு போயிட்டான். அப்படின்னா பாருங்க ஹக்குபா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபாஸ்ட்னு. பேசாம ஹக்குபாவை விட்டு டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ளி இருந்தா எப்படி? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஹக்குபாவும் டோஃப்ளமிங்கோவும் சண்டை போட்டாங்கன்னா யாரு ஜெயிப்பா? ஓட் போடுங்க. அதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஹக்குபாவா இல்ல டோஃப்ளமிங்கோவா. அதே நேரம் இங்க கேவண்டிஷ் கஷ்டப்பட்டு ஹக்குபாவை அமுக்கி புடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா கண்ட்ரோல விட்டான்னு வைங்க ரோபினுக்கு தண்டனைக்காதான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ ஃபிளவர் ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கேவண்டிஷும் மயங்கிடுவான், ஐ மீன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ரோபினுக்கு உடனே செம ஹாப்பி. ஏன்னா இவளுக்காண்டி அவனுக்குள்ள இருக்க ஆளை கஷ்டப்பட்டு தடுத்திருக்கான்ல அவன் கிளாடியஸ். இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு அவ்வளவு பெரிய பிளாஸ்ட் பண்ணி ஒன்னு வேலைக்கு ஆகாம போச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி அவங்க எஸ்கேப் ஆவாங்க? ஓ மை காட், என்னால இதை ஏத்துக்க முடியலன்னு பிஞ்ச மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு கிடப்பான். பார்த்லோமியோக்கெல்லாம் ரோபின் தப்பிச்சதை பார்த்தோன்னே இப்பதான் நிம்மதியா இருக்குது. என்ன அவனுக்கே இப்ப கடுப்பாயிருச்சு. ஏன்னா அவன் காப்பாத்தணும்னு நினைச்சது அவன் மட்டும்தான். ஆனா என்னோட சென்பாய காப்பாத்தாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்நேரத்துக்கு மட்டும் லூஃபி சென்பாய் இங்க இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? வேற லெவல்ல வெறித்தனமா மாஸ்க் காட்டி இருக்க மாட்டான். உடனே லூஃபிய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணால அந்த டைமை யோசிச்சு பார்ப்பான். அதான் நம்ம பக்கி லூஃபிய லாக் பண்ணி கழுத்தோட ஒரே போடா போட்டு காலி பண்ணுவேன்னு அந்த கிங் ஆஃப் த பைரட்டை எங்க வச்சு மிரட்டினானோ அங்கேயே வச்சு மிரட்டி இருப்பான். ஆனா லூஃபியா அந்த டைம் கூட கவலைப்படாம ஜாலியா சிரிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மின்னல் அடிச்சு நம்ம பைய தப்புச்சிட்டான்னு வைங்க. ஆனா அந்த வேலையை பண்ணது லூஃபியோட டாடி. அது அந்த டைம் நம்ம பையலுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் கூட ஜாலியா இழிச்சுக்கிட்டே வந்து நான் ரொம்ப லக்கிப்பா இன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்படி அவன் பண்ண சாதனை எல்லாத்தையுமே பார்த்துதான் நம்ம பார்த்லோமியோவும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணான். உதாரணத்துக்கு கம்னு சொல்லிட்டு பஞ்சு வைப்பான்ல, அந்த பஞ்செல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டான். அதெல்லாம் விட மாசு இவ்வளவு நாளா காதுல கேட்டுட்டு இருந்தவன் கொலோசியத்துல அவன் ஒவ்வொருத்தையும் போட்டு கொல்லப்புன்னு குழப்பி அடிச்சானே, அதை லைவா பார்த்துட்டு தான் பையன் அப்படியே அசந்துட்டான். அலி நம்ம சிஞ்சாவோ மண்டையனெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு சிரிப்பான் பாருங்க. எவ்வளவு மில்லியன் பெரிஸ் கொடுத்தாலும் ஈக்குவல் ஆகாது அப்படி ஒரு சிரிப்பு. அவனுக்கு சந்தோஷம். நான் நினைச்ச மாதிரியே லூஃபி சென்பாய் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் அவரு கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவாரு. அவரோட ஃபேன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்குதுன்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இப்போ ரோபின் சென்பாயை ஒழுங்கா காப்பாத்தாம விட்டுட்டமேன்னு அவனுக்கே அசிங்கமா போச்சு. ஒப்பம் அவனை உன்னை செய்யாம விட மாட்டேன்டான்னு கையில அவனோட பேரியர் அப்படியே உருண்டைய ரெடி பண்ணி நான் ஒண்ணு ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல, ஆனா என் தலைவனுக்காண்டி நான் சம்பவம் பண்ணுவேன்டான்னு லூஃபி எப்படி அடிப்பானோ அதே டோன்ல கத்திக்கிட்டு அதே மாதிரி போச கொடுத்துக்கிட்டு ஓங்கி கிளாடியஸோட
மண்டையிலேயே ஒரே அடி. அந்த போஸ் எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்படி அவன் வெறி கொண்டு அடிச்ச அடியில கிளாடியஸோட கண்ணாடி எல்லாம் சில்லு சில்லா திருச்சிருச்சு. மொத்தத்துல அடிச்ச அடியில செதற விட்டுட்டான். இது எல்லாத்தையுமே பண்ணது அவன் தான். ஆனா என் சென்பாயோட பவரை யூஸ் பண்ணி நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன். தலைவரே, இனிமேட்டு அந்த காவாலி பாய கூட எல்லாம் நான் டீம் அப் பண்ண மாட்டேன். கடைசி செகண்ட்ல வந்து காலவாரிட்டான்னு கேவன்டிஷ பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். ஆனா அவன் பச்சை புல்லுல பச்சை புல்ல மாதிரி படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதே நேரம் ஃப்ளவர் ஃபீல்டு அப்படியே கடலல மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. டியமண்டே வேற ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான். நீ எவ்வளவு பெரிய கிளாடியேட்டரா இருந்தாலும் என்கிட்ட எல்லாம் வேலைக்காராக்கண்ணான்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டைம் கேவன்டிஷ்குள்ள இருக்க ஹக்குபா மட்டும் வெளியில வந்தான்னா இந்த டியமண்டேவை கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சம்பவம் பண்ணிட மாட்டான். சரி, கண்ணை முழிச்சானா அதானே சம்பவம் என்ன ஆகும்னு தெரியும். அவன் வீராதி வீரன் சூராதி சூரன்னு பில்டப் தான். அப்படி பேசிட்டு கைரோஸ் கூட சண்டைக்கு போனா நியாயம். ஆனா அந்த சொம்ப பையன் ரெபேக்காவை தான் அட்டாக் பண்ணுவான். அங்கதான் ரோபின் வந்துட்டாலே அந்த கத்திலேயே கைய வர வச்சு அப்படியே டைரக்ஷனை மாத்தி விட்டுருவான். எல்லாரும் பார்த்துட்டு வாய பழுதுருவாங்க. ரோபின் வந்துட்டியான்னு. ரோபின் மிஷன் அக்கம்ப்ளீஸ்ட். ரெபேக்கா ஒரு வழியா கீய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனிமேட்டு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன்னு இலிச்சாமேனிக்கு சொல்லுவான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு டியமண்டே முறைச்சாமேனிக்கு சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.